கோயம்புத்தூர்லேருந்து ஏறக்குறைய 33 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்க சிறுவாணி வாட்டர் ஃபால்ஸ், அதாவது கோவை குற்றாலம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். ரோடு சைடில் 2 சைடுமே பார்த்தீங்கன்னா பசுமையான மரங்கள், மலைகளை பார்த்துட்டு போகிறது ஒரு இனிமையான அனுபவமாக இருக்கும். வாட்டர் ஃபால்ஸுக்கு என்ட்ரி டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நபருக்கு வந்து 60 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சொந்தமான, அதாவது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொந்தமான வேன்லேயே வந்து தான் கூட்டு போவாங்க. ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து அங்கே வந்து அனுமதி இல்லை. ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவலுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து இறக்கி விட்டுருவாங்க. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 3 கிலோமீட்டர் வந்து நம்ம நடக்க வேண்டியது இருக்கும். ஒரு ½ அன் ஹவருக்குள்ளே நம்ம ரீச் பண்ணிவிடுவோம். 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா வெயில்லாம் இல்லாமல் 2 பக்கமே அடர்ந்த மரங்கள், அதுக்கப்புறம் பசுமையான காட்சிகளை பார்த்துட்டு நடக்கிறது வந்து ரொம்பவே வந்து எல்லாருக்குமே வந்து பிடிக்கும். அரை மணி நேரம் ட்ரெக்குக்கு அப்புறம் நம்ம ஃபால்ஸோட என்ட்ரன்ஸ் பண்ணி ரீச் ஆகிடலாம். இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் வழியாக கீழே இறங்கி போனால் நம்ம வந்து கோவை குற்றால அருவி வந்து ரீச் பண்ணிடலாம். இந்த வீடியோ ஷூட் பண்ண டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 28 மே 2026. வாட்டர் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் மழை சீசனில் போனீங்கன்னா வாட்டர் ஃப்ளோ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃப்ளோ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. கோயம்புத்தூர்லேருந்து இந்த கொளுத்துற வெயிலில் சில் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட்னா இந்த சிறுவாணி வாட்டர் ஃபால்ஸ் சொல்லலாம். இப்போ வந்து வாட்டர் ஃப்ளோ கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் ஃபேமிலியோட பசங்களோட வந்து குளிக்கிறதுக்கு ரொம்பவே சேஃபான ஒரு இடமா இந்த சிறுவாணி ஃபால்ஸை சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.